புதுச்சேரி ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளி மாணவர் ரமணீஸ்வர் நீட் தேர்வில் 720 மதிப்பெண்களுக்கு 646 மதிப்பெண் எடுத்து தேசிய அளவில் 1756வது இடம் பிடித்து சாதனை படைத்தார். 2026ஆம் கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டது. இதில் நாடு முழுவதும் சுமார் 11.21 லட்சம் மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் நீட் தேர்வில் மொத்தம் 4716 பேர் எழுதியதில் 2451 பேர் தேர்ச்சி அடைந்தனர். இத்தேர்வில் ஆதித்யா பள்ளி மாணவர் ரமணீஸ்வர் 720 மதிப்பெண்களுக்கு 646 மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் 1756வது இடம் பெற்று சாதனை படைத்தார். அப்பள்ளி மாணவி இன்பஸ்ரீ 633, பிரணவ் 631, பிரீத்தம் 630, ரூபாவதி 616, விஸ்வக் சேனன் 602 மற்றும் கைலாஷ் விஸ்வநாதன் 600 ஆகியோர் 600க்கு மேல் மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்தனர். 550 முதல் 599 வரை 15 பேர், 500 முதல் 545 வரை 10 பேர், 475 முதல் 499 வரை 10 பேர், 450 முதல் 474 வரை 16 பேர் கூடுதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளனர். சாதனை மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யா நாராயணா அறக்கட்டளை ட்ரஸ்டி அனுதாபூன மல்லி ஆகியோர் தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. எங்களுடைய குழந்தைகள் நீட் தேர்வில் பயிற்சி பெற்று ஏறக்குறைய 58 பேர் 450 மார்க்கு மேல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய சாதனையாக நிகழ்த்தப்பட்டுள்ளது. அதுவும் இல்லாமல் 600 மார்க்குக்கு மேல, அதாவது 720 மார்க்குக்கு 600 மார்க்குக்கு மேல 8 குழந்தைங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இதே முதல் முறையாக இங்கே நடந்துள்ளது. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். இது போன்ற பல சாதனைகளை இந்த குருகிராம் பள்ளி நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. இது மேன்மேலும் தொடரும் என்பதை புதுச்சேரி மக்களுக்கு என்னுடைய செய்தியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஸ்கூல்ல என்னென்ன டெய்லி என்ன நடத்துறாங்களோ அதை அன்னன்னைக்கே படிச்சு முடிச்சிருவாரு அவரு. அதுக்கு அடுத்தது சாட்டர்டே சண்டே இல்லை வேற ஏதாவது ஹாலிடே அப்படின்னா கூட அந்த டைம்ல அந்த என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அந்த வாரத்தில் ஃபுல்லாக நடத்துறாங்களோ அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுவார். இப்போ வந்து இந்த நீட் எக்ஸாமில் 646 மார்க் எடுத்திருக்காரு. என்னுடைய சன்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே அவனுக்கு வந்து இதை படி அதை படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுக்க மாட்டோம். அவனே வந்து அவனுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை வந்து டெய்லி அப் டு டேட்டில் முடிச்சு வச்சுப்பான். அதேமாதிரி டெஸ்ட்டும் வந்து அப் டு டேட்ல படிச்சுடுவான். அதேமாதிரி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க கொடுக்குற டெஸ்ட்டு இல்லாமல் ஆன்லைன்லேயே நிறையா வெப்சைட்டில் போயிட்டு டெஸ்ட்டெலாம் நிறையா எழுதுவான். ரெஃபர் பண்ணுறதுக்கும் நிறையா வெப்சைட்லாம் வந்து பார்த்து வச்சுட்டு அதுலேயும் பார்த்து படித்த புக்ஸு மட்டும் இல்லாமல் அவன் வந்து கூகுள் குரோமில் போயிட்டு என்னென்ன அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து அதையும் சேர்த்து படிப்பான். இப்போ வந்து நீட்டில் வந்து இவன் வந்து 646 எடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ மேலும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் என்ன செய்யணும், இதை விட இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும். நான் ஒரு ஆசிரியராக மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரத்தை வீணடிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து படிப்பு தான் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு ஊன்றுகோல் மாதிரி. இந்த படிப்பு இருந்தாக்க அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அதை வச்சு அவன் வாழ்க்கையில முன்னேற முடியும். மற்றவங்களையும் வந்து அந்த சமுதாயத்தையும் அவனால முன்னேற்ற முடியும். நான் வந்து நீட்ல 646 மார்க் எடுத்திருக்கேன். இங்க ஆதித்ய வித்யாஸ்ரம் குருகிராமில் ஆலனோட தான் படிச்சு எடுத்தேன். இப்போ நான் வந்து வீட்டில் படிக்கிறதுனா வந்து வீட்டுக்கு போன உடனே எல்லாம் படிக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ன்ற மாதிரி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் முதல்ல ஸ்கூல்ல அன்னைக்கு நடத்தினது என்னவோ அதை கொஞ்ச நேரம் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணேன், டவுட்லாம் கேட்பேன், அவங்களும் டக்குன்னு கிளியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் அதெல்லாம் குறை சொல்லவே மாட்டேன். நான் படிக்கிறேன்னா என்னை படிக்கிறபடி அப்படியே விட்டுருவாங்க. அவங்க நடுவில் வந்து எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. நான் என்ன ட்ரை பண்ணாலும் என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க நான் படிக்கிறதுல. நான் ஒரு சிறந்த டாக்டராக வரணும். இந்த உலகத்தை வந்து ஒரு அடுத்த என்ன சொல்கிறது ஒரு பெட்டர் வேர்ல்டாக மாற்றணும். இங்கே எந்த ஒரு இப்போ இருக்கிறத விட இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். நான் இப்போ மெடிசனில் போகிறேன்னா இப்போ புதுசாக மெடிசன் கண்டுபிடிக்கிறதோ இல்லை புதுசாக சர்ஜரி ஏதாவது டிஸ்கவர் பண்ணுறதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி சொசைட்டிக்கு பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு
இப்போ நீட்டுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மற்றவங்க சொல்றாங்க அப்படின்றத விட நீங்க சில பேர் வந்து வேணும்னே கூட சொல்லலாம் நீட்டு கஷ்டம் அப்படின்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. எழுதுனவங்க கிட்ட போய் நீங்க கேளுங்க. அப்புறம் நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா வந்து நீட்டுக்கு படிங்க. உங்களுக்கு உண்மையாவே நீங்க டாக்டர் ஆகணும், நீங்க மெடிசன்ல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா மட்டும்தான் நீட் உங்களுக்கு வந்து நீங்க நீட்டை கிராக் பண்ணவும் முடியும். அது உங்களுக்கு ஈஸியா கூட இருக்கலாம்.